அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மக்கள் விரோதமான ஆட்சி, திமுக ஆட்சியை பற்றி பேசலாம் நினைக்கின்றேன். நான் திமுகவை பற்றி தான் பேசுகின்றேன், நேரடியாக பேசுகின்றேன். வேறு யாரையும் மறைமுகமாக சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய துரோகிகள் என்ன செய்வார்கள், ஏதாவது ஒரு சாக்குப்போக்கை வைத்துக்கொண்டு பவரை பிடித்துக் கொள்வார்கள். இந்த நாட்டை நாங்கள் சிஎம் ஆக வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும், இஷ்டத்துக்கு வரியை ஏற்ற வேண்டும், இஷ்டத்துக்கு நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், தங்கள் குடும்பம் தான் ஆட்சி நடத்த வேண்டும், தங்கள் வாரிசுகள் தான் பிழைக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் பிழைக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு சுயநல குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுவார்கள். திமுக காரர்கள் எல்லாம் திருட்டு பசங்க என்று நான் பகிரந்தமாகவே சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட திமுகவிலே இருக்கக்கூடிய திருட்டு பசங்களை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். நாடு வீணாக போய்விடும். இனியும் திமுகவில் இருக்கக்கூடிய திருடர்களை நீங்கள் நம்பினால் நாட்டை அவர்கள் நாசமாக்கி விடுவார்கள், கொள்ளையடித்து விடுவார்கள். அவர்கள் ஏதாவது செய்துவிட்டு பழியை வேறு யார் மேலே இச்சாவாய் மேலே போட்டுட்டு அவங்க மாதிரி தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. திமுகவினர் மிகவும் மோசமான பேர் வழிகள். ஒவ்வொருத்தனும் ஒரு கொள்ளக்காரன், கற்பழிப்பு எல்லாத்துலேயும் ஈடுபட்டிருக்கானுங்க. அவங்கெல்லாம் ரவுடிகள் என்று சொல்லுவார்கள். தமிழக சினிமா துறையை கபலீகரம் செய்ததே திமுக தான் என்று புரட்சித் தலைவர் ஜெயலலிதா சொல்லுவார். அதே போல் திமுக பண்ணாத குற்றங்களே இல்லை. திமுக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லாம் ரவுடி. அவனெல்லாம் சிறு வயதிலே பல கொள்ளை கற்பழிப்புகளில் ஈடுபட்டு தான் இன்றைக்கி பெரிய மனுஷன் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்க மக்கள் முன்னாடி. மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் நினைக்கின்றான். ஆனால் மக்கள் எதையும் மறக்கவில்லை. அவன் ஆட்சிக்கு வந்தது கூட கள்ளத்தனமாக தான் வந்திருக்கின்றான். என்னுடைய வாக்குகளை நான் ஜெயலலிதாவுக்கு தான் எப்பொழுதும் போடுவேன். அவங்க தான் நல்ல ஆட்சியாளர். ஆனால் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, எப்படியாவது அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு ஆட்சியை பிடித்து கொண்டு வட்டியை ஏற்றுவது, விலையை ஏற்றுவது, வரியை ஏற்றுவது, எல்லா விதமான குற்றங்களிலும் ஈடுபடுவது, கடத்தல் தொழில் புரிவது, அந்நியர்களுக்கு நமது நாட்டை காட்டி கொடுத்து பிழைப்பது போன்ற ஒரு தவறான ஒரு கட்சி தான் திமுக. அவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னை போன்ற ஆட்களுக்கெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுது. எங்கள் பேரை யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அவன். நாங்கள் தான் வருவோம்னு. எனக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று நான் பகிர்ந்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த திருட்டு பசங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.